சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை நீங்கள் செய்வதை அறிவீர்கள். ரமலான் மாதத்தில் அதிகம் இறையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனையை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என கூறியவனாக இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பங்கேற்பாளராக நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த சகோதரர் முகமது ரஃபி அவர்களும் முகமது வாஹித் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள் முகமது வாஜித் அவர்களும் சகோதரர் முகமது ரஃபி அவர்களும். வாஜித் பாய், சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி? உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து என்ன? நம்முடைய மக்களுடைய பல்வேறு வகைகளை நம்ம வந்து விசாரத்தை எடுத்து சொல்றோம், மாற்றத்தை எடுத்து சொல்றோம். கேள்வி பதில் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு. ஏன்னா அவங்க கேள்வி கேட்டவர்கள் அவங்க மைண்ட்ல ஒரு அவங்களுடைய மனசுல பல்வேறு என்ன ஓட்டங்கள் ஒரு இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். கடைசியாக எடுத்து சொல்லி அந்த விஷயத்தை சொல்றப்போ மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து ரொம்ப சரி, ரஃபிக் பாய் சொல்லுங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி? மாஷால்லா, என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா கூட நம்ம புதிதான விஷயங்களை தேடும்போது இன்னும் நமக்கு தெரியாத சில இன்னும் ஆர்வமூற்ற நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. நம்ம அதை தேடி படிக்கும்போது இன்னும் நம்ம முழுமையாக அதில் ஈடுபடுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் கண்டிப்பாக எது சரியானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆமாம், அது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நடக்குதுன்னு நினைக்கும் போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம புதுசான விஷயங்கள் கண்டிப்பாக படிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டியதும் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நமது நோக்கம். இந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் முழுமையாக வெற்றியடைய இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்தவராக இந்த நிகழ்ச்சியின் முதல் பங்கேற்பாளராக பங்கேற்கக்கூடிய சகோதரர்களுக்கான முதல் கேள்வி, கடன் கொடுப்பதற்கு சாட்சியாக எத்தனை ஆண்கள் இருக்க வேண்டும்? உங்களுக்கான பதில்: ஏ 3 ஆண்கள், பி 4 ஆண்கள், சி 2 ஆண்கள், டி 1 ஆண். உங்களுக்கான நேரம். சி 2 ஆண்கள். விரைவாக போயிடலாமா? கபிடர்ஜி, சி 2 ஆண்கள் சரியாக சொல்லியிருக்கிறார்களா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 282வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களில் 2 ஆண்களை சாட்சியாக்கிக் கொள்ளுங்கள். ஆதாரம் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 282வது வசனம். உங்களுக்கான 2வது கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவிமார்கள் எந்த தொழுகைகளை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுவார்கள்? சுபுகு லுகர், இஷா அஷர், சுபுகு இஷா, மகரிப் இஷா. உங்களுடைய நேரம். ஆப்ஷன் சி, சுபுஹு இஷா தொழுகைகளில் பங்கேற்றார்கள். நீங்கள் 2 பேர் பங்கேற்கிறீங்க. கலந்துக்கிட்டு பதில் சொன்னால் சரியான பதிலாக இருக்கும். தவறாக பதிலாக இருந்தால் ஒருவர் சொன்ன பதிலே இருவரும் வெளியே செல்ல காரணமாக அமைந்துவிடும். கன்ஃபார்மா? சி, சி சுபுகு மற்றும் இஷா என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 900வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். கரூர் மாவட்டம் சனவாஸ். இப்னு உமர் அலி அவர்கள் அறிவித்தார், உமர் அலி உடைய மனைவியாரில் ஒருவர் சுபுகு இசா தொழுகைகளை பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவ செல்வார்.
அவரிடம் உங்கள் கணவர் உமர் அலி அவர்கள் ரோசக்காரராகவும் இதை விரும்பாதவராகவும் இருப்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், என்னை தடுக்க முடியாது, ஏனெனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று பதிலளித்தார். இது புகாரியில் 900வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்முடைய ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது இன்று வரை பல சுன்னத் ஜமாத் என சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமான ஹதீஸை வைத்து பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் பெண்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அளவிற்கு மார்க்க சிந்தனை பின்தங்கி இருக்கக்கூடியவர்களிடத்தில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் பிரச்சாரம் செய்கின்றோமே, அதுதான் ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாக்கப்பட்ட அழைப்பு பணி, குர்ஆன் சுன்னாவை சொல்ல வேண்டிய பணி. அந்த பணியை இந்த ஜமாத் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டு அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரர்களுக்கான 3வது கேள்வி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம். பி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனுடைய நேரடி ஞாபகம் இருக்கிறதா? படித்திருக்கிறீர்கள். குர்ஆன் வசனத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்போம். சரியான பதிலா பி. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 37வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. மரியமே அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான், நல்ல முறையில் அவரை வளரச் செய்தான், ஜக்கரியாவை அவர்களுக்கு பொறுப்பாளனாக்கினான். ஆதாரம் அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 37வது வசனம். சகோதரர்கள் 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். அவர்களுக்கான 4வது கேள்வி, சஜ்தா செய்யும் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகள் எத்தனை? 6, 8, 7, 10. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி 7. 7 சரியான விடையா? 7 சரியா? லாக் பண்ணலாமா? லாக் பண்ணலாம். 7 என்ற விடையை சொல்லியிருக்கிறார்கள். 7 என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 812வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவித்தார், நெற்றி, 2 கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்கள் ஆகிய 7 உறுப்புகள் படுமாறு சஜ்தா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்கக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். ஆதாரம் புகாரி 812. உங்களுக்கான 5வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ரமலானில் எந்த நாட்களில் ஈத்திகாஃப் இருந்தார்கள்? 2வது 10, 3வது 10, ரமலான் முழுவதும், முதல் 10. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் டி முதல் 10. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10ல இத்திகாஃப் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது 10ல இத்திகாஃப் இருப்பாங்க. இதை பற்றி லைலத்துல் கத்ர் பற்றி தெரிஞ்ச உடனே அதை மாற்றுவாங்க. ஸோ அதான் ஆரம்பத்தில் செஞ்சது முதல் 10. கேள்விப்பட்டீங்களா? படிச்சிருக்கீங்களா? கன்ஃபார்மா? இந்த ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? டி முதல் 10. கம்ப்யூட்டர் ஜி டி முதல் 10 என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 813வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அபு சயீத் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் முதல் 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களுடன் ஈத்திகாஃப் இருந்தோம். அவர்களிடம் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நீங்கள் தேடக்கூடியது லைலத்துல் கத்ர் உங்களுக்கு இனிவரும் நாட்களில் என்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களுடன் ஈத்திகாஃப் இருந்தோம். அவர்களிடம் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நீங்கள் தேடக்கூடியது உங்களுக்கு இனிவரும் நாட்களில் உள்ளது என்றார்கள்.
ரமலான் 20ஆம் நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள். யார் நபியுடன் ஈத்திகாஃப் இருந்தார்களோ அவர்கள் திரும்பி செல்லட்டும். லைலத்துல் கத்ர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது. நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். நிச்சயமாக அது கடைசி 10 நாட்களில் ஒற்றையான நாளில் உள்ளது. ஆதாரம் புகாரி 813. சகோதரர்கள் இதுவரை 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஈமானின் அடிப்படை புத்தகம் அன்பளிப்பாக பெறுகிறார்கள். வாஜித் பாய், கர்நாடகாவில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய பங்களிப்பு என்ன? நம்முடைய ஜமாத்தின் பங்களிப்பு எப்படி இருக்கிறது? கர்நாடகாவில் நம்ம ஜமாத் ஆரம்பிச்சு ஒரு 10 வருடங்கள் ஆச்சு. நான் வந்து அங்கே கர்நாடக மண்டல தலைவராக இருக்கேன். தாயாவும் ஒரு 7 வருஷமா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய பணிகளுக்கும் அங்கே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம அங்கே பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மக்களுக்கு இஸ்லாமிய மதம் எடுத்து சொல்லணும். அதுபோக அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களுக்கு இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறது நம்முடைய மொழியை வச்சு நம்ம தமிழை வச்சு சொல்லணும்னா புரியாது. ஆனால் நம்மளுடைய நடத்தையை வச்சு சொல்லி காமிக்கணும். அதாவது நம்முடைய பல்வேறு சமுதாய பணிகளை வைத்து, உதாரணத்துக்கு நம்ம பிளட் கேம்ப் நடத்துறோம். கிட்டத்தட்ட கர்நாடகாங்கிறது ஒரு பெரிய மாநிலம். நம்ம ஷிமோகா, மைசூர், பெங்களூர் இதுதான் நம்முடைய முக்கியமான இடங்கள். நம்ம பிளட் கேம்ப் நடத்துறப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியா கர்நாடகாவுடைய தலைமையுடைய பார்த்தீங்கன்னா அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடம். ஆனால் நாம் அந்த இடத்துல போய் ஒரு பிளட் கேம்ப் நடத்துறோம் அப்படின்னா அதிகமாக வரக்கூடிய மக்கள்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் வரும். முஸ்லீம்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால தமிழ் மொழி அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய மார்க்க பிரச்சாரங்கள் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமுதாய பணிகளுடைய மக்கள் அதிகமாக இருக்கு. அதுபோக அங்கே போய் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு நேரம் அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. அங்கே இருப்பாங்க, 20 வருஷம் 40 வருஷம் திரும்ப வருவாங்க, தமிழ்நாட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அங்கே இருக்குது. நம்முடைய பணிகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா மார்க்க பணிகளோடு சேர்ந்து சமுதாய பணிகள் அதிகமாக செய்வோம் அப்படிங்கிறத. அங்க தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் நம்முடைய பிரச்சாரம் எப்படி? கன்னடர்கள் அவர்களுடைய அந்த மார்க்க சிந்தனை எப்படி இருக்கிறது? அவர்கள் இந்த குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடியவர்களாக நபி வழிப்படி அவர்களுடைய வாழ்க்கை அமைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? தமிழ் மக்களுக்கு நம்ம உடனடியாக உடனே ஒரு கனெக்ட் கிடைச்சிரும். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தெரிந்தவர்கள் அங்க வந்துருவாங்க. அது போக அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லாத கூட்டத்துக்கு மத்தியில நாம சொல்றோம், நம்ம சொல்ல கேட்கறாங்க. நம்ம இதனை சொல்லி நீங்க இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க சமுதாய பணியை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்யறாங்க. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த அளவுக்கு வேறுபடுத்தி காமிச்சிருக்கிறோம் நம்முடைய செயல்பாடு. ஆனால் மார்க்கப்பணி என்பது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒன்று. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைப்பு பணியை ஒவ்வொரு மூமின் மீதும் சுமத்திருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு தொடர வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய இந்த பூமியில் இணை வைக்காத ஒரு மனிதன் இருக்கும் காலம் வரை, ஒரு மனிதன் இணை வைக்கிறான் என்று சொன்னால் அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய காலம் வரை நம்முடைய அழைப்பு பணி, பிரச்சார பணி தொடர வேண்டும். அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்முடைய பணி தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கமாகத்தான் இன்றைக்கு கர்நாடகாவிலும் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்க பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் இருந்து சகோதரர்கள் 2 பங்கேற்று மிக சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான 6வது கேள்வி, நயவஞ்சகர்கள் யாரேனும் இறந்தால் அவருக்காக நீர் ஒரு காலம் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம். 9வது அத்தியாயம் 84 மற்றும் 85வது வசனம் யார் தொடர்பாக அருளப்பட்டது? ஏ அபு உபை, பி அப்துல்லா பின் உபை, சி அபு உபை, டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் பி அப்துல்லா பின் உபை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம். உங்களுக்கான 6வது கேள்வி. இது சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கு சத்திய முழுக்கம் ஒரு சந்தா அன்பளிப்பாக வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1366வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் அலி அறிவித்தார்,
அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மரணித்ததும் அவனுக்கு ஜனாசா தொழுகையை நடத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்த தயாரான போது நான் அவர்களிடம் சென்று இறை தூதர் அவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபைதுக்காக ஜனாசா தொழ போகிறீர்களா? அவன் இன்னின்ன நாட்களில் இன்னென்னவற்றை பேசி உள்ளான் என அவன் பேசியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். ஆதாரம் புகாரி 1366. உங்களுக்கான 7வது கேள்வி. வட்டி தொழிலை செய்தவர்கள் யார்? யூதர்கள், பி கிறிஸ்தவர்கள், டி நெருப்பு வணங்கிகள், டி இறைமறுப்பாளர்கள். உங்களுக்கான நேரம். யூதர்கள். படிச்சிருக்கீங்களா? குர்ஆன் வசனம் ஞாபகத்திற்கு வருகிறதா? லாக் பண்ணிடலாமா? ஏ யூதர்கள் என சொல்லியிருக்கிறார்கள். யூதர் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 161வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யூதர்களின் அநியாயத்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அதிகமானோரை தடுத்ததாலும் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் வாங்கியதாலும் மக்களுடைய செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லவற்றை அவர்களுக்கு தடை செய்தோம். ஆதாரம் அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 161வது வசனம். உங்களுக்கான 8வது கேள்வி. கபரில் சொர்க்கவாதிகளின் இடமும் நரகவாதிகளின் இடமும் அவர்களுக்கு எப்போது காட்டப்படும்? காலையிலும் மாலையிலும், காலையில், மாலையில், இரவில். உங்களுக்கான நேரம். கபரில் சொர்க்கவாதிகளின் இடமும் நரகவாதிகளின் இடமும் அவர்களுக்கு எப்போது காட்டப்படும்? ஆப்ஷன் ஏ, காலையிலும் மாலையிலும். உங்களுக்கு இன்னும் 25 செகண்ட் டைம் இருக்கு. தவறான பதில் சொன்னீர்கள் என்றால் வெளியே சென்று விடுவீர்கள். ரொம்ப லாங்லேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க, யோசிச்சுங்க. இது உங்களுக்கான 8வது கேள்வி. ஓகே, அதுதான் சரியான ஆன்சர். காலையிலும் மாலையிலும். லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க. ஏ என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் புகாரியில் 1379வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும். ஆதாரம் புகாரி 1379. இதுவரை நீங்கள் முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கிறீர்கள். முதல் சுற்றை நிறைவு செய்து ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 2வது சுற்றில் 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 50-50 சாய்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்கள் சரியான பதிலை கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான 9வது கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான 9வது கேள்வி. சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம் என்று யாரை நபிகளார் கூறினார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம். உங்களுடைய பார்ட்னருக்கு சந்தேகம் இருக்கு, கிளியர் பண்ணிக்கங்க, கேட்டுக்குங்க. உங்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். நம்ப மாட்டாரா? சி லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி சி லாக் பண்ணுங்க. சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1897வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அபூபக்கர் அலி அவர்கள், இறை தூதர் அவர்களே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்.
இந்த வாசல்கள் அனைத்திலும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரும் இல்லையே, எனவே எவரேனும் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீரும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்றார்கள். ஆதாரம் புகாரி 1897. நீங்கள் 9 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 10வது கேள்வி. நகமுடைய ஒவ்வொரு பிராணியும் உண்ண தடை செய்யப்பட்டவர்கள் யார்? கிறிஸ்துவர்கள், யூதர்கள், மக்கா காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 50-50 ஆப்ஷன் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஜி, நம்முடைய வாஜித் அவர்களும் ரஃபி அவர்களும் 50-50 ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க. 2 விடைகளை நீக்கிவிட்டு 2 விடைகளை சொல்லுங்கள். யூதர்கள், இறை மறுப்பாளர்கள், இதில் சரியான விடை என்ன? 15 செகண்ட். ஓகே, பி யூதர்கள். பி யூதர்கள் சரியான விடையா? பாப்போமா? சரியான விடை. கம்ப்யூட்டர் ஜி, யூதர்கள் சரியான விடை என கூறியிருக்கிறார்கள். சரியான விடை அல் குர்ஆனில் 6வது அத்தியாயம் 146வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. பிளவில்லாத விரல் அமைப்புடைய நகமுடைய பிராணிகள் அனைத்தும் யூதர்களுக்கு தடை செய்தோம். ஆடு மாடுகளின் கொழுப்புகளை தடை செய்தோம். அவற்றின் முதுகுகளிலும் சிறு குடல்களிலும் ஒட்டி கொண்டிருப்பவை அல்லது எலும்புடன் கலந்திருப்பவை தவிர அவர்களின் அநியாயத்திற்காக இதனை அவர்களுக்கு கூலியாக கொடுத்தோம். ஆதாரம் அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 146வது வசனம். இதுவரை நீங்கள் 10 கேள்விகள் பதில் சொல்லி 1000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா? 50-50 ஆப்ஷன் பயன்படுத்தினீங்களா? அதில் டவுட் இருந்துச்சா உங்களுக்கு? ஓகே, ரொம்ப கவனமாக போறீங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கான 11வது கேள்வி. சாயித் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது வயதில் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள்? 8 வயது, 6 வயது, 7 வயது, 4 வயது. உங்களுடைய நேரம் ஸ்டார்ட். அஃபிபாய் அவர்களுக்கு கொஸ்டின் போட்ட உடனே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எடுக்கிறீங்க, அதனால நல்ல ஞாபகம் இருக்கு. ஹஜ்ஜுக்கு நம்ம அழைத்து செல்லலாமா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். சரியான பதிலா? ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்குரிய இதில் ஒரு நல்ல பதில் இருக்கிறது. ஹஜ்ஜை குழந்தைகள் அழைத்து செல்லலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு விடையாக இது இருக்கும். நீங்கள் சொன்ன 7 வயது சரியான விடையா? பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, 7 வயது என்பது சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியில் 1858வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சாயிப் இப்னு யாசித் அலி அறிவித்தார், நான் 7 வயது சிறுவனாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். ஆதாரம் புகாரி 1858. 3வது சுற்றில் 3 கேள்வி. இதற்கு நீங்க ஆடியன்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது விடை தெரியவில்லை என்று சொன்னால், வெளியேறி விட்டீர்கள் என்றால் பெற்ற பரிசோடு செல்லலாம். தவறான பதிலை சொன்னீர்கள் என்றால் பெற்ற பரிசை இழந்து மார்க்க அறிவோடு செல்லலாம். உங்களுக்கான 11வது கேள்வி பெறலாமா? மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருந்து 2 சகோதரர்கள் பங்கேற்று மிக சிறப்பாக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அடுத்த 3 கேள்வி எப்படி சந்திக்க போகிறார்கள்? மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் குழு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.